Taste the Daily. விவசாயிகளுக்கு பச்சை துரோகம் செய்வது யார்? ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் விவசாயிகளை வஞ்சிக்கும் விடியா திமுகவின் பொம்மை முதலமைச்சருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கண்டனம். தன் சொந்த பிரச்சனைகளுக்கு டெல்லிக்கு ஓடோடி செல்லும் ஸ்டாலின் பொதுமக்கள் பிரச்சனையில், குறிப்பாக விவசாய பெருங்குடி மக்களின் பிரச்சனையில் பாராமுகம் காட்டுவது ஏன்? போராட்டம் என்ற போர்வையில் மக்களை ஏமாற்றி அரசியல் செய்வது ஏன் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. தமிழக விவசாயிகளின் எதிர்காலத்தை பாழாக்கும் மேகதாது அணையை கட்டுவதற்கு கூட்டு சதி செய்து கொண்டு நாடகமாடும் ஸ்டாலின் டெல்டா விவசாயிகளின் துரோகி இல்லையா? 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு மத்திய அரசை வலியுறுத்தி நெல் ஈரப்பதத்திற்கான வரம்பை தளர்த்த தவறியது விவசாயிகளுக்கு செய்த துரோகமாகும் என அதிமுக பொதுச் செயலாளர் சாடல். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே குடிமங்கலம் பகுதியில் அதிமுக சார்பில் நடைபெற்ற வாக்காளர் திருத்த முகாம் குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பங்கேற்பு. தமிழகத்தில் திமுக ஆட்சியிலிருந்து செல்ல வேண்டும் எனவும் அதிமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் எனவும் மக்கள் நினைப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பேச்சு. சட்டமன்ற தேர்தல் முடிந்த பின்னால் திமுக சட்டமன்றத்தில் யாருமே ஓட்டு போடுவாங்க. மக்கள் எங்க பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், எல்லாம் ஃபீல்ட் இருக்கிறவங்க. இந்த தயவு செஞ்சு இந்த ஆட்சி போயிட்டு தயவு செஞ்சு நீங்க வந்துருங்கன்னு தான் சொல்றாங்க எல்லாருமே. எங்க போனாலும் இந்த ஆட்சி போயிருட்டுங்கிறாங்க. இப்படி ஒரு டோன் எல்லா பக்கம் வந்த பின்னால் யாருமே ஆட்சிக்கு வர முடியாது. ஒட்டுமொத்தமாக குரலாக தமிழ்நாடு முழுவதும் திமுக ஆட்சி போயிடணும், அண்ணா திமுக ஆட்சி வரணும், எடப்பாடி முதலமைச்சர் வரணும் சொல்லி போட்டு ஒட்டுமொத்த குரலா இருக்கு. உடுமலைப்பேட்டை அருகே ஒருங்கிணைந்த திருப்பூர் மாவட்ட கழகம் சார்பில் நடைபெற்ற SIR பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி பங்கேற்பு. SIR பணிகளில் அதிகாரிகள் திமுகவினருக்கு ஆதரவாக செயல்படுவதாக விமர்சித்த முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி திருப்பூர் மாவட்டத்தின் அனைத்து தொகுதிகளிலும் அதிமுக அபார வெற்றி பெறும் என திட்டவட்டம். பல இடங்களில் அதிகாரிகள் அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு துணை போய் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எங்களுடைய BLA ஏஜென்ட் விழிப்புடன் பணியாற்ற வேண்டும் என்றும், ஆகவே எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது அதிமுக ஆட்சியில் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தோம் என்று மக்களுக்கு எடுத்துரைத்து கண்டிப்பாக மக்களும் தெளிவாக இருக்கிறார்கள். முழுமையாக திருப்பூர் மாவட்டம் முழுவதும் 7 சட்டமன்ற தொகுதி இன்றைக்கு கூட்டம் நடந்தது. இந்த 7 சட்டமன்ற தொகுதியும் அதிமுக வெல்லும், எடப்பாடி முதலமைச்சர் வருவார். டிசம்பர் 10ஆம் தேதி நடைபெறவுள்ள அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட உள்ள தீர்மானங்களை தயாரிக்கும் தீர்மானக் குழுவின் ஆலோசனைக் கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புரட்சித் தலைவர் MGR மாளிகையில் நடைபெற்ற கூட்டத்தில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி உள்ளிட்ட 9 முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்று ஆலோசனை. தீவிரவாதத்திற்கு இந்தியா ஒருபோதும் தலைவணங்காது என்பதை உலகிற்கு காட்டிய மிகப்பெரிய உதாரணம் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை என பிரதமர் மோடி பெருமிதம். தீவிரவாதத்திற்கு முன் பயமோ தலைவணங்கவோ கூடாது என்ற ஸ்ரீ குரு தேஜ் பகதூர் வகுத்த கொள்கையை இந்தியா பின்பற்றுவதாகவும் பிரதமர் பேச்சு. குறைந்த பணவீக்கத்தால் வங்கிக் கடனுக்கான வட்டி விகிதம் மேலும் குறைய வாய்ப்புள்ளதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் தகவல். வீட்டுக் கடன், தனிப்பட்ட கடன் வாங்கும் பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என கருத்து. தூத்துக்குடி மாவட்டம் சாயர்புரத்தில் உள்ள தேவாலயத்திற்கு கலை பயிற்சிக்கு சென்ற 17 வயது பள்ளி மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட மத போதகர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். திறனற்ற திமுக அரசின் ஏவல்துறையினர் முற்றிலும் செயலிழந்து போனதால் யாரை நம்பியும் பெண் பிள்ளைகளை எங்கும் அனுப்ப முடியாத நிலை உள்ளதாக பெற்றோர்கள் புலம்பல். சென்னை திருமங்கலத்தில் 7ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் இருவரை மது அருந்த செய்து மயங்கிய நிலையில் பாலியல் வன்கொடுமை செய்த 2 காமுக இளைஞர்கள் சிக்கினர். பல நாட்கள் தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்ததுடன் வீடியோ பதிவும் செய்துள்ளதாக மாணவர்களின் பெற்றோர்கள் புகார் அளித்துள்ள நிலையில் சிறுமிகள் சிறுவர்கள் என யாரையுமே பாதுகாக்க திராணி இல்லாத ஸ்டாலின் அரசு ஒரு ஃபெயிலியர் மாடல் அரசே என மக்கள் கடும் சாடல். ஈரோடு அருகே தனியார் பேருந்தில் 2 சிறுமிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நடத்துனர் மற்றும் அவரது உதவியாளர் போக்சோ வழக்கின் கீழ் சிக்கினார்.
பெண் குழந்தைகள் வெளியே செல்லவே அச்சப்படும் சூழலை ஏற்படுத்தியதுதான் அப்பா என தன்னைத்தானே விளம்பரப்படுத்திக் கொள்ளும் ஸ்டாலின் ஆட்சியின் மாடலா என பொதுமக்கள் சாடல். திருச்சியில் இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக வைத்திருந்த 1,62,200 ரூபாய் மதிப்பிலான 4000 போதை மாத்திரைகளுடன் 5 பேர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருக்கும் உளவுத்துறையின் அலட்சியத்தால் போதைப்பொருள் புழக்கம் அதிகரிப்பு. இளைஞர்களை சீரழிக்கும் வகையில் காரக்பூரில் இருந்து 10 கிலோ கஞ்சாவை தமிழகத்திற்கு கடத்தி வந்த மேற்குவங்க இளைஞர் எழும்பூர் ரயில் நிலையத்தில் சிக்கினார். ஸ்டாலினின் நிர்வாக திறமையின்மையால் தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய முதலீடுகள் வெளி மாநிலங்களுக்கு செல்லும் நிலையில் வெளி மாநிலங்களிலிருந்து நாள் தவறாமல் போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டிற்குள் வரும் அவலம். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட 53 கிலோ குட்கா பான் மசாலாவை பதுக்கி வைத்து விற்பனை செய்த 2 பேர் சிக்கினர். காவல்துறை கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருப்பதால் தமிழகத்தில் போதைப் பொருட்கள் விற்பனை தங்கு தடையின்றி நடைபெறுவதாக குற்றச்சாட்டு. திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதியில் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 268 கிலோ குட்கா பொருட்களுடன் 2 சிக்கினர். விடியாத அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் தமிழ்நாட்டில் போதைப் பொருட்களின் கடத்தல் விற்பனை அதிகரித்து கூலி தொழிலாளர்களும் இளைஞர்களும் போதையின் பிடியில் சிக்கி சீரழிவதாக பொதுமக்கள் கடும் தாக்கு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே குடும்ப தகராறில் கூலி தொழிலாளியை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்த சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சி. விடியாத திமுக ஆட்சியில் தினம்தோறும் கொலை சம்பவங்கள் அரங்கேறும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட நபரை அடித்து கொலை செய்த 4 பேர் சிக்கினர். தீயசக்தி திமுக ஆட்சியில் கொலைகள் நடைபெறாத நாளே இல்லை என பொதுமக்கள் விமர்சனம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் 3 மாத பெண் குழந்தை காணாமல் போனதாக கூறப்பட்ட நிலையில் தண்ணீர் தொட்டியில் போட்டு கொலை செய்த கொடூர தாய் சிக்கினார். அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட தொட்டில் குழந்தை திட்டத்தை திமுக அரசு முடக்கியதாலேயே இதுபோன்ற பச்சிளம் குழந்தைகள் கொலை அதிகரித்துள்ளதாக எழும் குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை அருகே 70 வயது மூதாட்டியின் காதுகளில் இருந்த தங்க கம்மலை அறுத்து மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்ற நிலையில் படுகாயமடைந்த மூதாட்டி மருத்துவமனையில் அனுமதி. ஒரு டிஜிபியை கூட நியமிக்க திராணியில்லாமல் பொறுப்பு டிஜிபியை வைத்து ஆட்சியை ஓட்டிக்கொண்டு இருக்கும் ஸ்டாலினால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கொள்ளையர்களின் அட்டூழியம் நாளுக்கு நாள் அதிகரித்து விட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே லாரியின் பின்பக்க கதவை உடைத்து 13 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கார் உதிரி பாகங்களை திருடிய 4 பேர் சிக்கினர். திராவிட மாடல் திமுக ஆட்சியில் ஏவல் துறையினர் மீது சிறிதும் அச்சமின்றி தேசிய நெடுஞ்சாலையில் தொடர் வழிப்பறிகள் நடப்பதால் பொதுமக்கள் அச்சத்துடன் பயணிக்கும் அவலம். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி 17.5 லட்சம் ரூபாய் மோசடி செய்த பெண் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்திருப்பதே இளைஞர்கள் மோசடி பேர்வழிகளிடம் ஏமாற காரணம் என குற்றச்சாட்டு. சென்னையில் அதிகரித்து வரும் திருட்டு சம்பவங்களால் மக்கள் அச்சத்தில் உள்ள நிலையில் யானைக்கவுனி பகுதியில் தொழில் அதிபரை தாக்கிவிட்டு 93 சவரன் தங்க நகை கொள்ளை. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதே குற்ற செயல்களுக்கு காரணம் என்றும் தொடர் கொள்ளைகளால் தலைநகரில் பாதுகாப்பு மீண்டும் கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடியில் பெய்த மழையால் குடியிருப்புகள், அரசு மருத்துவமனைகள், அரசு அலுவலகங்கள் உள்ளிட்ட மாநகரின் பல்வேறு பகுதிகளிலும் வெள்ளம் போல் மழைநீர் தேங்கியதால் மக்கள் அவதி. மழைநீர் வெளியேற வழிவகை செய்யாததாலும் தாழ்வான பகுதிகளில் உள்ள சாலையை உயர்த்தாததாலும் திமுக எம்பி கனிமொழியை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதம். அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட எண்ணூர் அனல் மின் விரிவாக்க திட்டம் கடந்த 4 ஆண்டுகளாக கிடப்பில் இருந்த நிலையில் தற்போது 5421 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பொது தனியார் கூட்டு முறையில் தனியார் நிறுவனங்களுக்கு ஒப்படைக்க விடியாத திமுக அரசு முடிவு. ஏற்கனவே மின்கட்டண உயர்வால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் மின்கட்டணம் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளதாக தொழில் முனைவோர்கள், விவசாயிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் வேதனை.
திருநெல்வேலி மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப் பணியில் பரபரப்பு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப் பணியில் இறந்தவர்கள், இரட்டை பதிவுகள் மற்றும் இடம்பெயர்ந்தவர்கள் என 78,000 வாக்காளர்களை நீக்க வாய்ப்பு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் எஸ்ஐஆர் பணி சுமையால் மயங்கி விழுந்த நகராட்சி வருவாய் ஆய்வாளர். எஸ்ஐஆர் பணிகளை முடக்க வேண்டுமென செயல்படும் திமுக அரசு உரிய திட்டமிடலின்றி பயிற்சிகள் அளிக்காமல் அரசு அதிகாரிகளுக்கு கூடுதல் பணி சுமை வழங்குவதாக குற்றச்சாட்டு. நாகை அருகே அகலங்கன் கிராமத்தில் காரைக்காலிலிருந்து கடத்தி வரப்பட்ட மது பாட்டில்கள் வெட்ட வெளியில் சட்டவிரோதமாக விற்பனை. மது விற்பனையை தடுக்கவும் விற்பனை செய்பவர்களை கைது செய்ய கோரியும் பலமுறை புகார் அளித்தும் விடியாத அரசின் அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கிராம மக்கள் குற்றச்சாட்டு. நாடு முழுவதும் காவல் நிலையங்களில் சிசிடிவி செயல்பாடுகள் குறைவாக உள்ளதாக தொடரப்பட்ட வழக்கில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் 3 வாரங்களில் இணக்க அறிக்கைகளை தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவு. 11 மாநிலங்களே பதிலளித்தும் மத்திய தனது அறிக்கையை சமர்ப்பிக்க அவகாசம் பெற்றுள்ள நிலையில் காலக்கெடுவை மீறினால் அடுத்த விசாரணையில் மூத்த அதிகாரிகள் ஆஜராக வேண்டும் என்றும் நீதிமன்றம் எச்சரிக்கை. அண்டை மாநிலமான ஆந்திராவில் வழங்குவது போன்று மாற்றுத்திறனாளி உதவித்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் பேரணி. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் நடைபெற்ற பேரணியில் 500க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன முழக்கம். ஐக்கிய நாடு சபையில் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 16% மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க இந்தியாவில். அவங்க உலகம் முழுக்க அதே இருக்காங்க, இந்தியாவில் இருக்கிறாங்கன்றாங்க. அப்போ அந்த அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான 2 சீட்டு மட்டும் இல்லை, இன்னும் கூடுதலாக சில சீட்டுகளை ஒதுக்கி மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிட வேண்டும். சாதாரணமாக மாற்றுத்திறனாளி எண்ணிக்கை என்பது நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகள் இலவச பயணம் கொடுக்கணும். அதே போல் கன்செஷனில் பயண சலுகை என்பது கொடுக்க வேண்டும். தஞ்சாவூர் மாநகராட்சியில் கடந்த 2022ஆம் ஆண்டு குப்பை தரம் பிரிப்பு செய்ததில் சுமார் 9 கோடி ரூபாய் முறைகேடு செய்ததாக முன்னாள் ஆணையர் சரவணகுமார் உட்பட 4 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு. குறிப்பிட்ட அளவை விட குறைந்த அளவில் மட்டுமே குப்பைகளை அகற்றி முழு தொகையையும் ஒப்பந்த நிறுவனத்திற்கு செலுத்தியதாக கணக்கு காட்டி முறைகேடு செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் உள்ளாட்சியில் நல்லாட்சி நடத்தும் லட்சணம் இதுதானா என ஸ்டாலினுக்கு மக்கள் கேள்வி. தென்காசி மாவட்டம் இடைக்கால் அருகே 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளான கோர விபத்தில் 7 பேர் உயிரிழந்த நிலையில் 76 பேருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. விடியாத திமுக ஆட்சியில் சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு தனது துறையை கண்டுகொள்ளாத நிலையில் மருத்துவமனையில் படுக்கை வசதியின்றி தரையில் படுக்க வைத்து நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்த அவலம். திருவாரூரில் சமீபத்தில் பெய்த மழையால் 10,000 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். குடிமராமத்து பணிகளை ஸ்டாலின் அரசு மேற்கொள்ளாததே விளைநிலங்களில் மழைநீர் தேங்க காரணம் என குற்றம் சாட்டியுள்ள விவசாயிகள் அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை. விருதுநகர் நகராட்சியில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு பாதாள சாக்கடை மற்றும் குடிநீர் திட்டத்திற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தை இதுவரை மூடாததால் காங்கிரஸ் நகரமன்ற உறுப்பினர் தர்ணாவில் ஈடுபட்டதால் நகரமன்ற கூட்டத்தில் சலசலப்பு. எதிர்க்கட்சியினர் கூட குற்றம் சொல்ல முடியாத ஆட்சி நடத்துவதாக கூறிக்கொள்ளும் ஸ்டாலின் அரசின் அவலத்தை கண்டித்து திமுகவின் கூட்டணி கட்சி நகரமன்ற உறுப்பினரே போராட்டம் நடத்தும் அவலம். நெல்லையில் சுதந்திர போராட்ட தியாகிகளான வ.உ.சி. மண்டபத்தின் சுற்றுச்சுவரும் பாரதியாரின் நினைவிடத்தில் இரும்பு கம்பி வேலியும் மழையால் சேதம். கருணாநிதி சிலைக்கு கோடிக்கணக்கில் செலவு செய்து பாதுகாக்கும் திமுக அரசு சுதந்திர போராட்ட வீரர்களின் நினைவை போற்றுவோம் என கூறும் ஆட்சியாளர்கள் நினைவிடங்களையே பாதுகாக்க தவறுவது வெட்கக்கேடு என பொதுமக்கள் கொந்தளிப்பு. திண்டுக்கல் மாவட்டம் தாமரைப்பாடியில் காலி மது பாட்டில்களை கழுத்தில் மாலையாக அணிந்து கொண்டு தப்படித்து டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டம். காலி மது பாட்டில்களை டாஸ்மாக் ஊழியர்களை திரும்பப் பெற ஸ்டாலின் அரசு அறிவித்துள்ளதற்கு எதிர்ப்பு. திருச்சியில் டாஸ்மாக் ஊழியர்கள் காலி பாட்டில் சேகரிப்பு உத்தரவை எதிர்த்து கடைகளை மூடி போராட்டம். பாட்டில்களை பராமரிப்பது கூடுதல் சுமை என்பதால் உத்தரவை விடியாத ஸ்டாலின் அரசு திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தியுள்ள டாஸ்மாக் ஊழியர்கள் தீர்வு கிடைக்காவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவிப்பு.
ஜல்ஜீவன் திட்ட பணிகளில் கண்டுபிடிக்கப்பட்ட விதிமுறை மீறலை தொடர்ந்து தமிழகத்தையும் சேர்த்து 7 மாநிலங்களில் நடந்த முறைகேட்டுக்காக மத்திய அரசு 129 கோடி ரூபாய் அபராதம் விதிப்பு. தமிழ்நாட்டுக்கு அறிவிக்கப்பட்ட 3 லட்சம் ரூபாய் அபராதத்தை உடனடியாக வசூலிக்க மத்திய அரசு உத்தரவு. சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி அருகே உள்ள 3 கிராமங்களுக்கு இயக்கப்பட்ட அரசு பேருந்து திடீரென நிறுத்தப்பட்டதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் பள்ளி மாணவர்களுடன் சாலை மறியல் போராட்டம். விடியாத திமுக ஆட்சியில் அரசு போக்குவரத்து கழகத்தின் மெத்தனம் காரணமாக மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதாக பெற்றோர்கள் குற்றச்சாட்டு. விடியாத அரசு தனது பணியை நிரந்தரம் செய்யாததால் மனமுடைந்த மின்வாரிய தற்காலிக ஊழியர் கும்பகோணம் உதவி செயற்பொறியாளர் அலுவலக டிரான்ஸ்பார்மரில் ஏறி தற்கொலைக்கு முயற்சி. 6 மாதங்களுக்கு முன் புதிதாக பணிக்கு சேர்ந்த இருவரை பணி நிரந்தரம் செய்த நிலையில் அதிமுக ஆட்சியில் நியமிக்கப்பட்டதால் தன்னை பணி நிரந்தரம் செய்யாமல் விடிய அரசு புறக்கணிப்பதாக சாடல். எங்களை எடுத்து ஏடிஎம் ஆட்சி லாஸ்ட்ல எடுத்தேன், ஃபைனல் எடுத்தது சார். ஆனால் ஆட்சி ஸ்டார்டிங் முடிய போகிற கட்டத்தில் ஒரு 10,000 பேர் போட்டாங்க சார். முடிஞ்ச பிறகு ஒரு 5,000 பேர் எடுக்கவே இல்லை சார். அடுத்து நான் 5 வருஷமா போராடுறேன் சார். கிட்டத்தட்ட இந்த போஸ்டிங் போட சார். இந்த வாழ்வாதாரமே இந்த எங்களை நம்பி குடும்பம் எங்களை நம்பி தான் சார். நான் ஒரே பையன் தான் சார். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே பெய்த மழையின் காரணமாக பள்ளி வளாகம் மற்றும் அரசு கட்டிடங்களின் முன்பாக மழைநீர் தேங்கிய அவலம். மழைநீர் தேங்காமல் இருக்க விடியாத திமுக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல். நாகை மாவட்டம் கருவேலங்கடை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மொத்தமாக 500 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த சம்பா பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதம். மழைக்காலத்தில் முறையான வடிகால் அமைப்பு உள்ளிட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளாத விடியாத அரசின் மாவட்ட நிர்வாகம் சேதமடைந்த பயிர்களுக்கு நிவாரணத்தையாவது வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. கடன் வாங்கி நான் அங்கே நடுறது, இந்த மாதிரி வெள்ளத்தில் போகிறது, இதே வேலையாக இருந்துகிட்டு இருக்குங்க. எங்களுக்கு இங்கே வடிகால் சரியில்லைங்க. எங்களுக்கு எல்லா வடிகாலையும் எத்தனை கால்வாய் இருக்குது, எத்தனை கடமடை பகுதியில் எத்தனை கால்வாய் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்வையிட்டு எங்களுக்கு இந்த வடிமட வசதியை எங்களுக்கு வெட்டி கொடுத்து ஆற்றுல நேரடியாக வடிகிறது மாரி எங்களுக்கு பண்ணி கொடுங்க. அரசு எங்களுக்கு இந்த வடிகால் மடையை எங்களுக்கு சரி செஞ்சு கொடுக்கணும். அரசு நேரடியாக கலெக்டர் எங்களுக்கு பார்வையிடணும். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே நடுவிக்கோட்டை கிராமத்தில் 100 ஹெக்டேர் பரப்பளவிலான விளைநிலங்களில் மழைநீர் புகுந்து நெற்பயிர்கள் சேதம். விடியாத திமுக அரசு முறையான வடிகால்களை அமைக்காததால் வயல்வெளிகளில் மழைநீர் தேங்கி நெற்பயிர்கள் சேதமடைவதாக விவசாயிகள் வேதனை. எங்கள் ஊர் நடுவிக்கோட்டை கிராமத்தில் சுமார் 90 ஹெக்டேருக்கு மேலே 100 ஹெக்டேருக்கு மேலே நீரால் சுத்தமாக மூழ்கி வடிகால் வசதி இல்லாத காரணத்தினால சுத்தமாக மூழ்கி பயிரெலாம் சுத்தமாக அழுகிருச்சு. நடவு நட்டு ஒரு மாத காலங்கள் ஆகிவிட்டது. ஒரு ஏக்கருக்கு சுமார் நான் 30,000 முதல் 35,000 வரைக்கும் செலவு பண்ணி விவசாயம் பண்ணியிருக்கிறோம். அரசு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கு 4.5 ஆண்டுகளாக பணப்பலன் வழங்க நடவடிக்கை எடுக்காத ஸ்டாலின் அரசு தேர்தல் நெருங்கும் நேரத்தில் 860 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து நாடகம். நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த நிதிகள் தள்ளிப்போன நிலையில் தொழிற்சங்கங்களின் போராட்டங்களுக்கு பிறகே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டும் ஓய்வூதியர்கள் தேர்தல் வந்தால் மட்டும் விழிக்கும் அரசா இது என அதிருப்தி. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை பகுதியில் பெய்த மழையால் மகாராஜசமுத்திரம் நஸ்வினி ஆற்றில் உடைப்பு ஏற்பட்டு 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கிய அவலம். விடியாத திமுக அரசு ஆறுகளை முறையாக தூர்வாரி கரைகளை பலப்படுத்தாததால் ஆற்றில் உடைப்பு ஏற்பட்டு நெற்பயிர்கள் நாசமடைந்துள்ளதாக விவசாயிகள் கண்ணீர். மெயினாக இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்குறதுக்கு மெயின் காரணம் நசினியாரி என்கின்ற வேதப்பிரியா வாக்கிய தூர்வாரும் போது அகலப்படுத்தியும் கரையை பலப்படுத்தி தூர்வாராத காரணத்தால் 23, 24 இடையே பெய்த மழை 100 மில்லிமீட்டர் மழையில் இந்த கரைகள் உடைக்கப்பட்டு பயிர் செய்யப்பட்ட பயிர்கள் வெள்ள நீரில் மூழ்கி கிடக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே விவசாயத்தில் நஷ்டம் ஏற்பட்டதாலும் கடன் அதிகரித்ததாலும் மன அழுத்தத்தில் விவசாயி களை கொல்லி மருந்து அருந்தி தற்கொலை. கடந்த 4.5 ஆண்டுகளாக விவசாயிகளின் தற்கொலை அதிகரித்து வரும் நிலையில் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காக்க ஸ்டாலின் அரசு எந்த முயற்சியும் எடுக்காமல் உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. தர்மபுரி மாவட்டம் அரூர் அருகே உள்ள வள்ளி மதுரை வட்டாறு அணை நிரம்பியதால் உபரிநீர் திறப்பு காரணமாக 15 கிராமங்களைச் சேர்ந்த 6000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என தகவல்.
வலதுபுற வாய்க்காலில் தண்ணீர் திறக்காததால் வேப்பம்பட்டி, மாம்பாடி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த விவசாய பெருமக்கள் ஏமாற்றம். தூத்துக்குடியில் பெய்த தொடர் மழையால் ஆத்தூர் சுற்று வட்டார பகுதிகளில் சுமார் 100 ஏக்கரில் பயிரிடப்பட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த வெற்றிலை அழுகி வீணாகும் நிலை. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை செய்யாத திமுக அரசு பயிர் காப்பீடு வசதியும் வழங்காததால் பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை. சென்னையில் வடகிழக்கு மழை வலுத்துள்ள நிலையில் இன்ஃப்ளூவென்சா, ரைனோ வைரஸ் போன்ற நோய்கள் வேகமாக பரவி வருவதால் காய்ச்சல், இருமல் மற்றும் தொண்டை வலியால் மக்கள் பாதிப்பு. குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அதிக பாதிப்பிற்கு உள்ளாகி வரும் நிலையில் தடுப்பூசி செலுத்தி கைகளை சுத்தமாக வைத்திருக்கவும், வெளி உணவை தவிர்க்கவும் மருத்துவர்கள் அறிவுரை. இந்தியாவில் தென் மாநிலங்களில் காற்றின் தரம் நல்ல நிலையில் இருப்பதாகவும், டெல்லி, பஞ்சாப் உள்ளிட்ட வட மாநிலங்களில் நிலைமை படுமோசமாக இருப்பதாகவும் ஆய்வில் தகவல். 749 மாவட்டங்களில் காற்றின் தரம் குறித்து நடத்தப்பட்ட ஆய்வில் 447 மாவட்டங்களில் உலக சுகாதார மையம் நிர்ணயித்த காற்றின் தரக்குறியீடு அளவை விட காற்று மாசு அதிகமாக உள்ளதாக கிரியா ஆய்வறிக்கை. ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் முழங்கால் அளவுக்கு குடியிருப்புகளில் குளம் போல் மழைநீர் தேங்கியதால் மக்கள் கடும் அவதி. விடியாத திமுக ஆட்சியில் மழைநீர் வடிகால் முறையாக அமைக்காததே மழைநீர் குளம் போல் தேங்குவதற்கு காரணம் என குற்றச்சாட்டு. சென்னை தாம்பரம் அருகே பேருந்தில் ஏறிய முதியவர் மயங்கியதை அடுத்து அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தகவல். உயிரிழந்தவரின் உடலை மருத்துவமனையின் உள்ளே வைக்காமல் சாலையிலேயே வைத்திருந்ததை பார்த்து பதறிய உறவினர்கள் இரக்கமற்ற மருத்துவமனை ஊழியர்களுடன் கடும் வாக்குவாதம். திருப்பூர் மாவட்டம் இடுவாய் ஊராட்சி சின்ன காளிப்பாளையம் பகுதியில் மாநகராட்சி குப்பைகளை கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள். விடியாத அரசின் அதிகாரிகள் குப்பை கொட்டுவது குறித்து கண்டு கொள்ளாததால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக வேதனை. வரும் ஜனவரி 6ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை நடத்த உள்ளதாக சென்னை திருவல்லிக்கேணியில் நடைபெற்ற ஜாக்டோஜியோவின் மாநில ஒருங்கிணைப்பாளர்களின் உயர்மட்ட குழு கூட்டத்தில் முடிவு. பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத விடியாத திமுக அரசை கண்டித்தும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக ஜாக்டோஜியோ அறிவிப்பு. ஜனவரி 6ஆம் தேதி முதல் கோரிக்கைகளை வலியுறுத்தி காலவரற்ற வேலை நிறுத்தத்தையும் ஜாக்டோஜியோ பேரமைப்பு அறிவித்திருக்கிறது. இதை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களும் துறை சார்ந்த அமைச்சர் அவர்களும் கருத்தில் கொண்டு ஜாக்டோஜியோ பேரமைப்பை உடனடியாக அழைத்து எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றி எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கையை, குறிப்பாக பழைய ஓய்வு திட்டத்தை உடனடியாக அமல்படுத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஜாக்டோஜியோ பேரமைப்பின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நடப்பாண்டில் இருசக்கர வாகனம் உட்பட அனைத்து வகை மின்சார வாகனங்களின் விற்பனை கடந்த ஆண்டை விட அதிகரித்து 20,02,000 தாண்டியது. பேட்டரி விலைகள் குறைந்ததும், சார்ஜிங் நெட்வொர்க் விரிவடைந்ததும், புதிய மாடல்கள் அறிமுகமானதும் காரணமாக உள்ள நிலையில் இந்த விற்பனை அளவு காற்று மாசற்ற பசுமை போக்குவரத்தை வலுப்படுத்தி நுகர்வோரின் ஆர்வத்தையும் உறுதிப்படுத்தியுள்ளது. சென்னை OMR சாலையில் மெட்ரோ ரயில் திட்டப்பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த வடமாநில தொழிலாளி உயிரிழப்பு. 2 வாகனங்களுக்கு இடையே சிக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்த சோகம். இந்தியாவில் காவல் மரணங்கள் தொடர்வதை கடுமையாக கண்டித்துள்ள உச்சநீதிமன்றம் அனைத்து காவல் நிலையங்களிலும் உடனடியாக CCTV கேமராக்கள் பொருத்த வேண்டுமென உத்தரவு. மத்திய அரசு 3 வாரங்களில் அறிக்கை சமர்ப்பிக்காவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நீதிமன்றம் எச்சரிக்கை.
சிறு சிறு வெறுப்பு பேச்சுகளை முழுமையாக கண்காணித்து சட்டம் இயற்றுவது சாத்தியமில்லை என உச்சநீதிமன்றம் கருத்து. உள்ளூர் போலீசாரும் உயர்நீதிமன்றங்களும் உரிய நடவடிக்கை எடுக்க வழி உள்ளதால் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களை அணுக வேண்டும் என உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். திருட்டு வழக்குகளில் குற்றவாளிகளை பிடிக்க முடியாவிட்டால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்கவும் திறமையான அதிகாரிகளுடன் சிறப்பு காவல் பிரிவுகளை உருவாக்கவும் ஸ்டாலின் அரசுக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு. மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் தீர்ப்பு தமிழக காவல்துறையின் பலவீனத்தை வெளிச்சம் போட்டு காட்டுவதாக மக்கள் விமர்சனம். தேனி முல்லை பெரியாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்ததால் 140 அடியை எட்டிய அணையின் நீர்மட்டம். அணையில் இருந்து எப்போது வேண்டுமானாலும் உபரி நீர் திறந்து விடப்படலாம் என்பதால் கேரள பகுதிக்கு முதற்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுப்பு. உலக அளவில் 310 கோடி பேர் வாட்ஸ்அப்பை பயன்படுத்தும் நிலையில் இந்தியாவில் மட்டும் 53.58 கோடி பேர் பயன்படுத்துவதாக தகவல். பிரேசில், இந்தோனேஷியா, அமெரிக்கா, மெக்சிகோ, ரஷ்யா, பாகிஸ்தான் ஆகிய 6 நாடுகளை விட 16 லட்சத்திற்கும் அதிகமான இந்திய வாட்ஸ்அப் பயனாளிகளுடன் இந்தியா முதலிடம். சென்னையில் காங்கிரஸ் பிரமுகர் நடத்தி வந்த சிட்பண்ட் நிறுவனத்தில் செலுத்திய பணத்தை திரும்ப பெற்றுத்தரக் கோரி பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் ஆவடி காவல் ஆணையரகத்தில் புகார். ஆட்சியில் இருக்கும் மமதையில் திமுகவினரும் அதன் கூட்டணி கட்சியினரும் மோசடியில் ஈடுபட்டு வருவதாகவும் இதுகுறித்து காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை எனவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயிலில் நடைபெற்ற பஞ்சமி தீர்த்த வைபவத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி வழிபாடு. தாயார் மற்றும் சக்கரத்தாழ்வாருக்கு விசேஷ அபிஷேகமும் அலங்காரமும் செய்யப்பட்டு பக்தர்கள் தரிசனம். சபரிமலை ஐயப்பன் தரிசனத்திற்காக வந்த 8 பக்தர்கள் சீசன் தொடங்கிய முதல் 8 நாட்களில் இதய நோயால் உயிரிழப்பு. நீண்ட நடைப்பயணத்தின் போது பக்தர்கள் அதிகபட்ச சோர்வுக்கு ஆளாவதாக எச்சரிக்கும் சுகாதாரத்துறை. இடைவெளி எடுத்து பயணிக்கவும் தேவையான மருந்துகளை முறையாக எடுத்துக்கொள்ளவும் மீண்டும் வலியுறுத்தல். விழுப்புரத்தில் பழமை வாய்ந்த புனித பிரான்சிஸ் சவேரியார் ஆலயத்தின் 151வது ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். கொடியேற்ற விழாவில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் குடும்பத்துடன் பங்கேற்பு. கார்த்திகை தீப திருவிழாவின் 2ஆம் நாள் இரவு விநாயகர், முருகர், அண்ணாமலையார் உடனுரை உண்ணாமுலையம்மன், பராசக்தியம்மன், சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் வெள்ளி இந்திர விமானங்களில் பவனி. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் சுவாமி தரிசனம். இந்தியாவிற்கு $2.8 பில்லியன் மதிப்புள்ள யுரேனியம் வழங்க கனடா ஒப்பந்தம். இந்தியாவின் அணுமின் உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் சுத்தமான எரிசக்தி பயன்பாட்டை விரிவுபடுத்தவும் முக்கிய பங்காற்றும் என நிபுணர்கள் கருத்து. எத்தியோப்பியாவில் வெடித்த எரிமலையின் சாம்பல் காற்றோட்டத்தில் இந்தியா வரை பரவியதால் டெல்லி, சென்னை, மும்பை உள்ளிட்ட நகரங்களில் விமான சேவைகள் பாதிப்பு. பல்வேறு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதுடன் ஏராளமான விமானங்கள் தாமதமாக இயக்கப்பட்டதால் பயணிகள் அவதி. இந்தியாவில் எஞ்சியுள்ள யூத பழங்குடியினர் 5800 பேரை இஸ்ரேலில் குடியமர்த்தும் திட்டத்திற்கு அந்நாட்டு அரசு ஒப்புதல். ஏற்கனவே 1200 பேர் அடுத்த ஆண்டு இறுதிக்குள் இஸ்ரேலில் குடியமர்த்தப்பட உள்ள நிலையில் எஞ்சியுள்ள 5800 பேரும் 2030க்குள் குடியமர்த்தப்படுவார்கள் என தகவல். ஆப்கானிஸ்தானின் கோஸ்ட் மாகாணத்தில் பாகிஸ்தான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 10 பேர் உயிரிழப்பு. சமீபத்தில் பாகிஸ்தானின் பெஷாவரில் ராணுவ துணை தலைமையகத்தின் மீது நடைபெற்ற தற்கொலைப்படை தாக்குதலுக்கு பதிலடியாக ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல். இலங்கையின் காரை நகர் பகுதியில் பெய்த கனமழை காரணமாக வெள்ள பாதிப்பு ஏற்பட்டு பொதுமக்கள் அவதி. சாலைகளை சீரமைக்கவும் நிரந்தரமான வடிகால் வசதியை ஏற்படுத்தி தரவும் உள்ளூர் மக்கள் கோரிக்கை.